விதமாய் சொன்னான், ஐயா, இந்த நாசரேத்திலிருந்து நன்மை புறப்படுமோ? இந்த நாசரேத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் உண்டாகுமோ? காரணம், இந்த நாசரேத் ஒரு பாழான நிலம், நன்மைகளை காணக்கூடாத ஒரு நிலம். என்றைக்கு இயேசு அந்த நாசரேத்தில் கால வைத்தாரோ அன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இனிமேல் நாசரேத்தில் சாபம் இல்லை, நீ பெரிதானவைகளை காண்பாய், நீ அதிசயமானவைகளை காண்பாய், நீ அற்புதமானவைகளை காண்பாய். நாத்தானுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது உனக்காய் வானமே திறக்கும்னு சொன்னார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வானம் திறந்தா ஆசீர்வாத மழை பெய்யும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பைபிள் சொல்லுது, வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும், ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். 19ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாருல்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. வானத்தை ஆண்டவர் திறந்தா ஆசீர்வாதம். வானம் கர்த்தராகிய தேவன் நன்மையை சேர்த்து வைத்திருக்கிற பண்டக சாலை. இயேசு வந்தா வானமாகிய பொக்கிஷ சாலையே திறக்கப்படும். நீ இனிமேல் தரித்திரப்படுவதில்லை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ நன்மையால் நிரப்பப்படுவாய். உன்னிடத்திலே குறைவு இல்லை. உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் தேசத்தில் செழிப்புண்டாகும், உன் தேசத்தில் இனிமேல் குறைச்சல் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசு வந்தா இனி சிறுசு இல்ல, பெருசு. ஆமென். நீ வாங்குற சம்பளம் சிறுசு, ஆனா உன் குடும்பத்தில் நடக்கிற காரியம் பெருசு. கோடீஸ்வரன் வீட்டில் கூட நடக்காதபடி, ஆனா உன் வீட்டில் அவ்வளவு மங்களகரமா காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவான். தினக்கூலி சம்பளம் தான் வாங்குற, ஆனா உன் வீட்டு ஆண்டவர் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கிற வீடு மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சு உன்னை நிரம்ப செய்து நன்மையால் நிரப்பி மீண்டெடுக்கத்தக்க நன்மைகளினால் கர்த்தருனை அலங்கரித்து போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு சமர்த்தியால் நிரப்புவார். இயேசு வந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வந்தால் போதும். இயேசு வந்துட்டு போயிடக்கூடாது. இயேசு உன்னோடு தங்கி இருப்பாராக. இயேசு உன் உள்ளத்தில் வாசமாயிருப்பாராக, உனக்குள் வாசமாயிருப்பாராக, நம் வீட்டுக்குள்ளே வாசமாயிருப்பாராக. இயேசு இந்த வீட்டின் தலைவர் என்று நிலைகாலில் மட்டுமல்ல, இயேசு உன் நடு வீட்டிலும் அவர் இருப்பாராக. எல்லா அறைகளிலும் இயேசு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். கையை தூக்கி சத்தமா கையை அசைச்சு கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம்.